வணக்கம் நண்பர்களே. முக்கியமான ஒரு அமைச்சகத்தின் துறை சார்ந்த அமைச்சர், அவர் துறை சார்ந்து நடைபெற்ற அவருடைய டிபார்ட்மெண்ட் அதில் நடைபெற்ற மகா பெரிய ஊழல், அதில் அவர் ஆதாரங்களுடன் சிக்கிக்கொண்டார் என்பது எல்லோருக்கும் தெரிகிறது. எல்லோருக்கும் என்றால் அவர் உடன் இருந்த மற்ற பிஏக்கள், அதிகாரிகள் எல்லாத்துக்கும் தெரிந்துவிட்டது. ஆனால் இப்போ தேர்தல் சமயம் என்பதால் தான் தப்பிப்பதற்காக மற்றவர்களை சிக்க விடுவது என்பது மிக எளிதாக நடந்துவிடும். அந்த துரோகங்கள், நம்பிக்கை துரோகங்கள் நடக்கும் என்பதை மிக ஆழமாகவே உணர்ந்திருக்கிறார்கள் அந்த அதிகாரிகள். நிச்சயம் அவர்கள் நம்மை காப்பாற்ற மாட்டார்கள். நாம் நம்மை காப்பாற்றி கொண்டால்தான் உண்டு. நாம் சரண்டர் ஆகிவிடுவோம். சரண்டர் என்றால் ஒப்புதல் வாக்குமூலம் மூலம் அளித்து விடுவோம். இந்த காரியத்தை இவர் செய்ய தூண்டினார் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விளக்கமாக கொடுத்தாலே போதும், நமக்கு குறைஞ்சபட்சம் ஒரு சிறு சிறு இதுகளோடு தப்பிச்சுக்கலாம். இல்லை இன்னும் நம்ம முழுமையாக கூட இந்த வழக்கிலிருந்து விடுபடலாம், வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இவர்களை நம்பினால் நம்மளை கழுத்தறுத்து நம்ம இவ்வளோ நாளும் வேலை செஞ்ச பணமெல்லாம் போய் நம்ம கல்வி தகுதிக்கே இழுக்கான சிறைவாசத்துக்கு செல்ல நேரிடும் என சில அதிகாரிகள் இப்போதே அவர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாம் இணைந்து ஒரு கூட்டமைப்பாக பேசி கொண்டிருப்பதாக தகவல். இது 1-2 பேர் இல்லை, நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ், நிறைய ஊழல் எல்லாமே வெளிவந்தது தான். நான் புதுசாலாம் சொல்லலை, அத்தனையும் வலைதளங்களில் வெளிவந்தது தான். அதுவும் பிரபலமான வார இதழ்கள், அந்த பிரபலமான ஊடகங்கள் அவர்கள் சொன்னது தான். அதெல்லாம் அவர்களுடைய வலைதளத்திலே வெளியிட்டாங்க. அப்போ இத்தனையும் தெரிந்த பிறகு அந்த குறிப்பிட்ட அமைச்சர்கள், ஊழல் செய்த அமைச்சர்கள் தண்டனைக்கு உள்ளாக போகிறோம் என்று உறுதியாக நம்புகிற அமைச்சர்கள், அவருடைய அதிகாரிகள் எப்படி இவர்களுக்கு துணை புரிவார்கள்? நிச்சயம் அது ஒரு மாபெரும் பிழையாகத்தான் அமைந்துவிடும் அது அதிகாரிகளுக்கு. அதனால தான் இப்பொழுதே என்ன ஆகுறாங்க, அவங்க மாட்டிக்குவாங்க, நம்மளை காப்பாற்ற மாட்டாங்க, நம்மளை கை காட்டிட்டு போயிடுவாங்க. அவங்க தப்பிக்கிறதுக்கு தேர்தலில் ஜெயிக்கணும். அதனால் நம்மளும் ஏதோ ஒரு நம்பிக்கையோடு அவங்களுக்கு உதவி பண்ணிட்டோம், இப்போ நாமளே நம்மளை காப்பாற்றிக்கிட்டால் தான் உண்டு அப்படின்னு வலையில் சிக்கிய எலிகள் தாங்களாகவே தங்களை காப்பாற்றி கொண்ட அந்த கதை தான் இப்போது நடந்து கொண்டிருப்பதாக தகவல்கள். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.